ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேல்வினிசம் எப்படி லாஜிக்காக புரிஞ்சுக்கிறதுன்ட்டு பேசிட்டு இருந்தேன்னா, அப்போது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. ஒரு ஸ்கூல் அட்மிஷன் போல் அதை நினச்சிக்கலாம். அப்போது எப்படி ஒரு குழந்தை வந்து எந்த எந்த படிப்புமே இல்லாமல், படிப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் ஸ்கூலில் சேருதோ, அதை தான் வந்து இந்த முழுமையான சீர்குலைவு அப்படின்ற டோட்டல் டிப்ராவிட்டி குறிக்குது. அப்படின்னா அந்த குழந்தை வந்து சாத்தான் இல்லை, ஆர் நாசமாக போனதில்லை, ஆர் அதால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற அர்த்தம் இல்லை. பட் படிப்பு ரீதியாக அதுக்கு எந்த அறிவும் இல்லை அப்படின்றது தான் அது குறிக்குது. ஸோ டோட்டல் டிப்ராவிட்டின்னு சொல்லும்போது கடவுளுக்கு நேராக இருக்கிற அந்த உறவில், அந்த மூவ்மெண்ட்டில் மனுஷன் எந்த விதத்துலையும் செயலற்று இருக்கிறான் அப்படின்றது குறிக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து அன்கண்டிஷ்னல் எலெக்ஷன் இல்லையா, ஆர் நிபந்தனையற்ற தெரிந்தெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைய சேரும்போது, ஒரு நல்ல ஸ்கூலாக இருந்தால் எல்கேஜியில் சேரும்போது அந்த ஸ்கூலில் வந்து எக்ஸாம் ஏதோ வச்சு இதை எழுதி பாஸ் ஆகி அப்படி செய்கிறேன்னு சொல்ல முடியாது. எதுவுமே தெரியாததுனால தான் அந்த குழந்தை அந்த ஸ்கூலுக்கு போகுது. ஆனால் அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாட்டியும், ஒருவேளை அந்த ஸ்கூலில் அவங்க அப்பா அம்மா வச்சோ, இல்லை அந்த அவங்களுடைய படிப்பு நிலைமையை பற்றியோ, இல்லை அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி வேறு நிறைய காரணங்கள்னால அந்த குழந்தைய அந்த ஸ்கூலில் சேர்க்கலாம். பட் அந்த குழந்தையை பொறுத்த மட்டில் எந்த நிபந்தனையும் இல்லை. அதே மாதிரி ரட்சிப்புக்கு நிபந்தனையற்ற தெரிந்தெடுப்புன்னு சொல்லும்போது, கடவுள் எந்த காரணம் இல்லாமல் தேர்ந்தெடுத்துட்டாருன்னு மனுஷராக நம்மளால் சொல்ல முடியாது. நமக்கு அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட எதையும் பார்த்து அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கலைன்னு மட்டும் சொல்ல முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னது? லிமிட்டட் அட்டோன்மெண்ட் ஆர் வரையறுக்கப்பட்ட மீட்பு. இப்போது வரையறுக்கப்பட்ட மீட்பு சொல்லும் போது நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஏதோ கேல்வினை நம்புகிறவங்க, இல்லை நாங்கள் தான் வந்து கொஞ்சம் பேர் தான் மோட்சத்துக்கு போகணுன்னு விரும்புகிற மாதிரி. அப்படி அதை நினைக்கிறது ரொம்ப அன்பற்ற தாராளமற்ற மாதிரி தோணுதில்ல. ஸோ வரையறுக்கப்பட்ட மீட்புன்னு சொல்கிறது ஒரு ஆப்சர்வேஷன். அது இப்போ இப்படி நினச்சிக்கலாம், எல்லாரும் 60 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறனால 60 வயசுக்கு முன்னால் எல்லாரும் செத்து போயிடணும்னு அவர் விரும்புகிறாருன்ற அர்த்தம் இல்லை. அது என்ன நடக்குதுன்றது அவர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் மோட்சத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு விருப்பம் இல்லை, ஒரு வேண்டுதல் இல்லை, ஒரு நிஜத்தினுடைய கூற்று. சரியா? ஸோ எல்லாரும் மோட்சத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஸ்பர்ஜன் சொல்கிற மாதிரி யார் உண்மையாகவே மீட்பை வந்து வரையறுக்கிறாங்கன்னா, யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் மோட்சத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, கேல்வினை நம்பாதவங்க. அவங்க தான் அதை வரையறுக்கிறாங்க. அதாவது நீங்கள் நம்பினா தான் மோட்சத்துக்கு போக முடியும். கேல்வினை நம்புகிற நாங்கள் அப்படி சொல்ல, யாருனாலும் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். யாரானாலும் போகலாம், ஆனால் எல்லாரும் இல்லை. எல்லாரும் இல்லைன்னு சொல்கிறது ஒரு ஆப்சர்வேஷன். அப்போ எல்லாரும் ஒரு ஸ்கூலில் சேர்றதில்லை. அந்த ஸ்கூல் வந்து எல்லாரையும் சேர்த்துக்கணுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும், எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறதில்லை. ஆனால் ஒரு நல்ல ஸ்கூலாக இருக்கும் பட்சத்தில் யாருனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பெருந்தன்மையாக, தாராளமாக, கிருபையாக இருக்கே தவிர, இப்படி இருக்கவங்க மட்டும்தான் போகலாம், ஈவன் விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் போகலான்னு சொல்கிறது தான் அதை வரையறுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இர்ரெசிஸ்டிபிள் கிரேஸ் ஆர் தடுத்தாட்கொள்ளும் கிருபை. அப்போது நான் வந்து கடவுளுடைய பெரிதான கிருபைனால அந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு போனேன். அந்த காலேஜில் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறவங்கள மட்டும் அவங்க சேர்த்துக்கல, ஆனால் யாரை சேர்த்து கொடுத்தாலும் அவங்கள எப்படியாச்சும் படிக்க வச்சுருவாங்க இல்லையா? அதுக்காக தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கூட நிறைய நேரத்தில் நல்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா என்னது, அந்த குழந்தைக்கு படிப்பு விருப்பம் இல்லைனாலும் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், இல்லை அதுக்கும் மேலே டியூஷனுக்கு அனுப்பி எக்ஸ்ட்ரா கிளாஸ், சம்மர் கிளாஸ் எதேதோ பண்ணுறோம். ஏன்? குழந்தை தானாக படிக்கிறத ஆரம்பத்தில் விரும்புறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அசாதாரணமான விஷயம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறது தான் ஒரு நல்ல ஸ்கூலுடைய பண்புன்னு பெற்றோராக நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். அதே போல் தான் தடுத்தாட்கொள்ளும் கிருபைன்னு சொல்கிறது இயல்பாக மனுஷர் வந்து
நல்லதையோ கிருபையையோ ஆண்டவரையோ விரும்ப போகிறது இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் கடவுள் நம்மளையும் மீறி நம்ம மேலே கிருபை வைக்கிறார், ஆர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, இல்லை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை கட்டாயப்படுத்தி மாற்றுறாரு. இப்படிப்பட்ட ஸ்கூல் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் எல்லாமே ஸ்கூல் பற்றி கண்டிப்பாக நினைப்பீங்க. கடவுளை பற்றி ஏன் அப்படி நினைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குறோம் இல்லையா? ஸோ தடுத்தாட்கொள்ளும் கிருபைன்னு சொல்கிறது, நம்ம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம என்ன சாதனை செஞ்சாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பரிசுத்தம் கிடைச்சிச்சின்னா அது நம்மளை மீறி தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார், நம்மளுடைய சாதனை இல்லை அப்படின்னு சொல்கிறது. கடைசியாக என்னது? பர்சிவியரன்ஸ் ஆஃப் செயின்ஸ் ஆர் பரிசுத்தவான்களின் விடா பாதுகாப்பு. அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கூலாக தான் சில நேரத்தில் சில பேர் எங்கள் காலேஜ் ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு நினச்சிக்கலாமே. சில பேர் 5 வருஷத்தில் படித்து முடிக்க முடியாமல் போயிடலாம். சில பேருக்கு 5 வருஷம் மேலே நடக்கலாம், 6 வருஷம் 7 வருஷம், ஒருத்தர் 8 வருஷம் கூட படித்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி ஒரு நாள் படித்து முடிச்சிட்டார். ஒரு ஸ்கூல் பற்றி யோசித்தோன்னா, ஒரு நல்ல ஸ்கூலாக இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எல்லாரும் அந்த ஸ்கூலை ஒரு நாள் முடித்து விட்டுட்டு வெளியில் போகணுன்றது தான் அந்த ஸ்கூலோடைய நோக்கமாக இருக்கும்ல. அப்போது சில நேரத்தில் மனுஷராக இருக்கும்போது ஸ்கூலில் அது நம்மளால் எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாதுன்னாலும் கடவுள் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் என்டர் ஆகிட்டா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிடுவோம். நம்மளும் ஸ்கூலை அப்படி தான் நிறைய நேரத்தில் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு ஸ்கூலில் எத்தனை பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது, இல்லை எத்தனை பேர் டாக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க அப்படின்னு யோசிச்சு தான் எல்கேஜிலே சேர்க்குறோம்ல. அப்போது ஒரு ஸ்கூல்கிட்டே நம்ம கண்டிப்பாக ஒன்ஸ் உள்ளே போயிட்டா கண்டிப்பாக வெற்றியோடு தான் வெளியில் வருவோன்றதை எதிர்பார்க்கும்போது ஏன் நம்ம கடவுள்கிட்ட அப்படி தாராளமாக எதிர்பார்க்க மாட்டோம்? ஏன் அவருடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை, அன்பை அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை எப்போ வேணாலும் யாரானாலும் ஃபெயில் ஆகி திடீர்னு பாதியில் நின்றுடலாம் அப்படின்னு ஸ்கூலை பற்றி நினைக்கிற மாதிரி, மோசமான ஸ்கூலை பற்றி நினைக்கிற மாதிரி, ஆண்டவரை பற்றி, ரட்சிப்பை பற்றி, கிறிஸ்தவத்தை பற்றி, சபையை பற்றி ஏன் அப்படி பாதியில் ஃபெயில் ஆகிட்டு வெளியில் வந்துடுறான்றதை ஈஸியாக ஏற்றுக்கிறோம். இல்லை அதுக்காக சில நேரத்தில் வாக்குவாதம் கூட பண்ணுறோம். அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு நம்மளை விட எந்த விதத்துலையும் கம்மி மகிமை கொடுக்க வேண்டாம். கூடிய அளவுக்கு அதிக மகிமையை கடவுளுக்கு கொடுக்கலாம். சரியா? இந்த ஐடியாவில் உங்களுக்கு இது கொஞ்சம் எனக்கு கிளியராக புரிஞ்சனால அதை நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.